ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே போய் என்னெல்லாம் வாங்கினோம் அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு சந்தைக்கு போயிட்டு கீரை தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். ஆனால் கீரை வாங்கும்போது அதை வீடியோ எடுக்கலை. ஏன்னா நல்லா க்ரௌடாக இருந்துச்சா, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை எடுக்கலை. அதில் கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 20 ரூபா. நிறைய இருந்துச்சு அந்த கீரையில். ஆனால் ஃபுல்லாக ஏதோ பூச்சி கடிச்சு அவ்வளோ ஓட்டையாக இருந்திருக்கு. ஆனால் அது இந்த வீடியோ எடுக்கும்போது கூட நான் பார்க்கல. வீட்டுக்கு வந்து அரைஞ்சிட்ருக்கும்போது தான் நானே கவனித்தேன். ஆனால் நிறைய இருந்துச்சு. அதனால் வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி கடைக்குள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா எந்த காய்கறி எடுத்தாலும் 10 ரூபா தான். கூறு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் 3 தாத்தா வரிசையாக இருப்பாங்க. யார்கிட்ட வாங்கினே தெரியலை கைஸ். ஏன்னா எல்லாருமே பாவமாக இருக்காங்க. எல்லார்ட்டையும் 10 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. அதான் அந்தால ஒரு தாத்தா கிட்டே போய் எல்லாமே இருந்துச்சு அவங்கக்கிட்ட காய்கறி. வேறு எல்லார்ட்டையும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்தால இந்த தாத்தாக்கிட்டே போய் பார்த்திங்கன்னா இஞ்சி, பீன்ஸு, பச்சை மிளகா, தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு அப்படி கூறு போட்டு வச்சுப்பாங்க. எல்லாமே 10 ரூபா. நம்ம வடசேரி அந்த மாதிரி சந்தைக்கு போனீங்கன்னா 20 ரூபா அந்த மாதிரி கூறு இருக்கும். அதுக்கப்புறம் கோட்டார்லேயும் அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 10 ரூபா கூறு இருக்கும். அதனால கொஞ்சம் நிறைய இருக்கும். நம்ம தனியாக மொத்தமாக கிலோ அரை கிலோ வாங்குறதுக்கு இப்படி வாங்கினா லாபம்தான். அதனால நாங்கள் எங்களுக்கு தேவையானது வாங்கினோம். ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா சின்னதில் 2 எண்ணெய் எடுத்தால் 10 ரூபாவாம். ஒன்று சின்னதில் எடுத்தால் 5 ரூபா, கொஞ்சம் பெருசு எடுத்தால் 10 ரூபா. அந்த மாதிரி ரேட்டு சொன்னாங்க. நாங்களும் 2 வெள்ளரிக்காய் எடுங்க 10 ரூபாக்கு தாரேன்னாங்க. ஒன்று போதும், இருந்தாலும் 2 எண்ணெய் எடுக்க சொன்னனால நாங்களும் 2 எண்ணெய் எடுத்தோம். எடுத்துகிட்டு தேவையானதை வாங்கிட்டு அடுத்து இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாட்டியம்மா எப்போ போனாலுமே முருங்கைக்காய் வாங்குமா, மாங்காய் வாங்குமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி நம்ம வேணான்னு சொன்னாலும் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்க தாத்தா கடையில் தான் வெண்டைக்காவும் வாழைக்காவும் இருந்து, அந்த தாத்தாக்கிட்ட வெண்டைக்காய் வாழைக்காய் இல்லை. அதில் வாங்கிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு அதில் மீன் கடைக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா மீனையும் வாங்கிக்கிட்டு மீன் பார்த்திங்கன்னா 50 ரூபாக்கு 12ன்னு சொன்னாங்க. அந்தால பெரிய மீனெல்லாம் எல்லாம் குழுன்னு இருந்தது. அதை வாங்கிட்டு நேராக எங்கே வந்தோம், பழம் வாங்க வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா 50 ரூபாக்கு 10 பழங்கிட்ட தந்தாங்க. அந்தால அங்கே போய் பழத்தையும் வாங்கிட்டு நேராக வெளியே வரலான்னு பார்த்தா அங்கே வர்ற இடத்துல எலுமிச்சை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நெல்லிக்காய் அப்படின்னு ஒரு வயசான தாத்தா விற்றுட்ருந்தாங்க. அங்கேயும் எது எடுத்தாலும் 10 ரூபா தான். அதில் நெல்லிக்காய் வாங்கினோம். ஏன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் போட ஆகும்ல, கடையில் போய் ஊறுகாய் வாங்குறதுக்கு. அதில் வாங்கிட்டு அதில் வெளியே வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கணுமே சொல்லிட்டு பேக்கரிக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் லூஸில் உள்ளக்கூடிய காரச்சோவு, சீவல் அந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. அதனால் இந்த கடைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நிலக்கடலையும் அந்த பொரிக்கடலையும் வாங்கினோம். ஏன்னா நிலக்கடலை பொரிக்கடலை நம்ம கறிக்கு எல்லாம் போட்டால் கொஞ்சம் கட்டியாக திக்காக இருக்குமோ, அதுக்காக அதை நம்ம போடணும் சொல்லி வாங்கிறதுக்கு வந்திருந்தோம். அதை வாங்கிட்டு அதில் சீவலும் அப்புறம் மஞ்சள் கலரில் முறுக்கு உண்டு, முள் முறுக்கு மாதிரி இருக்கும், அதையும் வாங்கிட்டு எள்ளு மிட்டாய் வாங்கிட்டு எங்கே பார்த்தாலும் எப்போ கடைக்கு போனாலும் இந்த பிங்கோ வாங்கினா தான் திருப்தியாக இருக்கும். அதில் பிங்கோ வாங்கிட்டு அதில் நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ்.